Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கரெக்டா மே 3ஆம் தேதி 2024 வருடம் கேரளா ஸ்டேட் கொச்சி சிட்டில இருக்கிற பனம்பிள்ளி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவே ரொம்ப போஷ் ஏரியா அப்படிங்கறத சொல்லுவாங்க. இருக்கிறவங்க நிறைய பேர் பணக்காரங்களா இருப்பாங்க. பங்களா, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அந்த பனம்பிள்ளி நகர்ல வித்யா நகர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. காலையில 8:30 மணி பக்கம் ஒரு டாக்ஸி டிரைவர், அவரோட பேரு ஜித்தின், அந்த ஜித்தின் அவரோட டாக்ஸி எடுத்துட்டு யாரையோ பிக்கப் பண்றதுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த வித்யா நகர் அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் ஒரு இடத்துல நிறுத்துறாரு. ஏன்னா அந்த ரோட்ல ஒரு கவர் அவர் பார்த்திருக்காரு. பொதுவா எந்த கவர் பார்த்தாலும் அவர் நிறுத்த மாட்டார். ஆனா அந்த கவரை பார்த்து அவர் நிறுத்துறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த கவர்ல ஃபுல்லா ரத்தக்கரை இருக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்திலே குப்பை தொட்டியும் இருக்கு. யாரோ குப்பை தொட்டிக்குள்ளார போடுறதுக்கு பதிலா ரோட்ல போட்டு வச்சுட்டு போயிருக்கான். இப்ப நம்ம கார் ஓட்டுற மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து கார் ஓட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்குள்ளார இருக்க ரத்தம் எல்லாமே வெளியே வரும். உள்ளுக்குள்ளார என்னத்த போட்டிருக்காங்களோ, மட்டனோ சிக்கனோ அப்படிங்கிற ஒரு பேர்ல காரை சைட்ல நிறுத்திட்டு அந்த கவர் எடுத்து குப்பைக்குள்ளார போடுறதுக்காக அந்த ஜித்தின் போயிருக்காரு. ஜித்தின் அந்த கவர் கிட்ட வரும்போதுதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ளார என்ன இருக்கு அப்படிங்கறதே தெரிய வருது. உள்ளுக்குள்ளார ஒரு குழந்தை பொம்மையோட தலை மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுல இருந்து நிறைய ரத்த கரைகளும் இருக்கு. அவரு போகும்போதே ஒரு பயத்தோட தான் போனாரு. ஏன்னா உண்மையானுமே அது பொம்மை தானா இல்ல உண்மையான குழந்தையா அப்படிங்கறதே கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப கிட்ட போய் பாக்குறாரு. கிட்ட போய் அந்த கவரை லைட்டா நவுத்தி பார்த்தா உண்மையானுமே அது ஒரு குழந்தை அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குது. குழந்தையோட தலையாகட்டும் முகமாகட்டும் எல்லாம் உடைஞ்சிருக்கு. அந்த குழந்தை தொப்புள் குடியோட இருக்காரு. அதாவது பிறந்த குழந்தைய யாரோ தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போதே தெரியுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுல ஒரு மாற்றம் இருக்கு. பொதுவா யாராச்சும் குழந்தை பிறந்து நமக்கு இந்த குழந்தை வேணாம், யாரோ ஒருத்தவங்களால இந்த குழந்தை பிறந்துடுச்சு, அவன் விட்டுட்டு போயிட்டான், நம்மளும் தேவையில்லாம இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கணுமா, இந்த குழந்தைய வச்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட காசு இருக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களால குப்பையில தூக்கி போடுறது, டிச்சில தூக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு எத்தனை கேசஸை நம்ம பார்த்திருக்கோம். இந்த இடத்துல யாரும் தூக்கி போடல, யாரோ கொலை பண்ணியிருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு குழந்தைய குப்பையில தூக்கி போட்டு போனா கூட அந்த இடத்துல அதை அழுதுகிட்டு இருக்கும். கடைசியா ஏதோ ஒரு அனாத ஆசிரமத்துல போய் கொடுப்பாங்க. ஆனா இந்த இடத்துல குழந்தை இறந்து கிடக்குது. அது முகம் தலை எல்லாம் உடைஞ்சிருக்கு. பிறந்த குழந்தை. ஜித்தின் அந்த இடத்துல இருந்து ஒரு 5 ஸ்டெப் தள்ளி வராரு. அவர் மனசு ஃபுல்லா ஒரு பதற்றம். சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிடுறாரு. அந்த இடத்துல ஒரு 15 நிமிஷம் பக்கமா அந்த கவர் அதே ரோட்ல தான் இருந்திருக்கு. பிஸியா எல்லாம் நடந்து வேற போயிட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க. திடீர்னு ஒரு கவர் கிடைச்சிச்சு அப்படின்னா அது குப்பைக்குள்ளார தூக்கி போடணும், இந்த கவர்ல ரத்தக்கரை இருந்துச்சுன்னா உள்ளார போய் திறந்து பார்க்கணும் யாருக்குமே தோன்றது இல்ல. அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க. இந்த இடத்துல ஜித்தினுக்கு அது தோணுனதுனால இவரை போய் கண்டுபிடிச்சாரு. சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டதுக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு வந்து சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. யார் இந்த குழந்தைய தூக்கி போட்டிருப்பா அப்படின்னு. அடுத்த 10 நிமிஷத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஃபாரன்சிக் டீம் ஆகட்டும் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. முக்கியமா அந்த காலை பண்ணது கூட ஜித்தின் தான். ஜித்தின் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு குழந்தை இறந்து கிடக்குது, இப்பதான் நாங்க கண்டுபிடிச்சோம்னு சொன்ன அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாருமே வராங்க. அந்த வித்யா நகர் அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டையே பிளாக் பண்றாங்க. 2 சைடுமே பேரிகேட் போட்டு எந்த காருமே உள்ளார வரக்கூடாது, யாரும் தேவையில்லாம உள்ளார வரக்கூடாது அப்படிங்கறத பிளாக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை எங்க கிடக்குதோ அது கொஞ்சம் கூட நவுத்தாம அதுக்கு மேல அப்படியே ஒரு டென்ட் கட்டுறாங்க. டென்ட் கட்டி ஃபாரன்சிக் டீம் உள்ளுக்குள்ளார என்னெல்லாம் ரிசர்ச் பண்ண முடியுமோ, ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் போதும், யார் இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை வாங்கி தந்துடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலா பாக்குறாங்க. ஆனா ஒரு எவிடன்ஸ் கூட அந்த குழந்தையில இருந்து கிடைக்கவே இல்லை. பிறந்த குழந்தை நல்லாவே தெரியுது. ஏன்னா தொப்புள் கூட அப்படியே இருக்கு. யாரோ தூக்கி போட்டு இந்த குழந்தையோட மண்டையெல்லாம் உடைஞ்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. யார் இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை செஞ்சிருப்பாங்க? எல்லா எவிடன்ஸுமே எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய உடனே அட்டாப்சிக்கு கொடுக்குறாங்க. போலீஸ்க்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணா ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது பனம்பிள்ளி நகர், பணம் நிறைய இருக்கிறவங்க தங்கக்கூடிய ஒரு ஏரியா. எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமரா. யாரோ ஒருத்தவங்க இந்த இடத்துல வாண்டடா தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க, யாராச்சும் அவசரத்துல கூட தூக்கி போட்டிருக்கலாம். உடனே அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட் ஆகட்டும், பக்கத்துல இருக்கிற கடைகள் ஆகட்டும் எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொரு விஷயமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு செக் பண்றதுக்கு மட்டுமே 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் பக்கம் ஆயிருக்கு. ஸ்பெசிபிக்கா இந்த குழந்தை எப்ப இங்க விழுந்துச்சு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியல. அதை எல்லாத்தையும் செக் பண்ண அந்த குழந்தை கரெக்டா காலையில 8 மணிக்கு அந்த ரோட்ல விழுந்திருக்கு. யாரும் நடந்து போகும்போதோ தூக்கி போடல, கார்ல போகும்போதோ தூக்கி போடல. அந்த குழந்தை ஆகாயத்துல இருந்து கீழே வந்து விழுந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சிகள் வீடியோவை நீங்க நியூஸ் சேனல்ஸ்ல பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல போடாததுக்கு காரணம் என்னன்னா அதை பார்க்கறது ரொம்ப 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 கஷ்டம். அந்த குழந்தை ஆகாயத்துல இருந்து விழுந்து அப்படியே பவுன்ஸ் ஆயிருக்கு. அந்த பவுன்ஸ் ஆகிற குழந்தைய நீங்க பார்க்கலாம். எவ்வளவு ஹைட்ல இருந்து வந்து அந்த ரோட்ல விழுந்திருந்துச்சு அப்படின்னா ஒரு பவுன்ஸ் ஆயிருக்கும். அது விழுவும் போதுதான் அதோட தலையாகட்டும் முகமாகட்டும் எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. போலீஸ்க்கு
கொலை பண்றதுக்காக தூக்கி போட்டாங்களா இல்ல கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் தூக்கி போட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அதுவும் அட்டாப்சி ரிப்போர்ட்ல தான் தெரியும். இந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங் 21 ஃப்ளோர் இருக்கு. யாரோ ஒருத்தவங்க உயரத்துல இருந்து தூக்கி போடணும் அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து மட்டும்தான் தூக்கி போட்டிருக்கணுங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. ஆனா அந்த அபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு யூனிட்டையும் செக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல மட்டுமே 250 யூனிட், அதாவது 250 ஃபேமிலி பக்கம் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குள்ளாரையா போய் இவங்க குழந்தை பெத்தாங்களா அவங்க குழந்தை பெத்தாங்களான்னு சொல்லி நம்மளால கேட்க முடியாது. அந்த கொச்சியில ஆஷான்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதாவது பிரெக்னெண்டா இருக்கிற எல்லா பெண்களும் போய் ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நம்மளோட இடத்துல கூட வந்து ஒரு ஆர்சி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துலயும் ஆஷான்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. பிரெக்னெண்டா இருக்கிறவங்க எல்லாருமே போய் அங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் குழந்தைக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்க முடியும். அந்த ஆஷா டிபார்ட்மெண்ட்ல இவங்க என்கொயரி பண்ணிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கறத என்கொயரி பண்ணும்போது அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 10ல இருந்து 15 பேர் பக்கம் பிரெக்னெண்டா இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. ஒவ்வொருத்தவங்களும் விசாரிக்கும் போது அவங்க இன்னும் பிரெக்னெண்டா தான் இருக்காங்க, பேபி ஒண்ணு டெலிவர் ஆகல. சில பேர் டெலிவர் ஆனவங்களும் இருக்காங்க, ஆனா அவங்க கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க இல்லீகலா குழந்தைய பெற்றிருக்காங்க. அந்த குழந்தை வேணான்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி போட்டிருக்காங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. போதாததுக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஃபேமிலிஸும் வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு போறாங்க. நம்மளோட அபார்ட்மெண்ட்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க இந்த கொடூரத்தை செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது யாராலையுமே நம்ப முடியல. சோ இப்ப போலீஸ் ஒரு பெரிய பில்டிங்க்கு முன்னாடி நின்று யாரோ ஒரு பொண்ணோ பையனோ இந்த குழந்தைய தூக்கி போட்டிருக்காங்க. வாண்டடா கொல்லணும்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஆனா யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி சமயத்துலதான் இன்னொரு சிசிடிவி காட்சிகள்ல இந்த அபார்ட்மெண்ட்டை பார்த்த மாதிரியே அவங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைச்சிச்சு. ஆனா முக்கியமா அதுல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, முன்னாடி ஒரு மரத்தோட கிளைகள் எல்லாமே மறைச்சிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அந்த சிசிடிவி கேமரா வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த குழந்தை 10வது ஃப்ளோருக்கு மேல இருந்து தான் கீழே விழுந்திருக்கு. ஒன்னு 11வதுல இருந்து அந்த 21 ஃப்ளோர், அதுக்குள்ளார யார் வேணாலும் தூக்கி போட்டிருக்கலாம். 10 ஃப்ளோரை விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துலதான் அந்த குழந்தை பேக்கப் பண்ண கவர் ஒரு அமேசான் கவர். அந்த அமேசான் கவர் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க அமேசான் பார்சல் அவங்க வீட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த அமேசான் கவர்ல தான் குழந்தைய பேக்கப் பண்ணி வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. அந்த அமேசான் கவர்ல அட்ரஸை பார்க்கும் போது ஃபுல்லா ரத்த கரைகள். அந்த அட்ரஸை யாராலையுமே எடுக்க முடியல. ஆனா அந்த அட்ரஸ்க்கு கீழே பார்கோட்ல பாதி பார்கோட் பக்கம் வந்து டோட்டலா ரத்த கரையா இருக்கு, மிச்சம் ஒரு பாதி பார்கோட் அப்படியே இருக்கு. சோ இப்போ நம்ம அமேசான் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி இந்த பார்கோடோட ஓனர் யாரு, இந்த பார்கோட லிங்க் பண்ண அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா கண்டிப்பா ஸ்ட்ரெயிட்டா அபார்ட்மெண்ட்டுக்கே போயிடலாங்கிறது போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கவர் எடுத்துட்டு போய் அமேசான் கம்பெனியை லிங்க் பண்றாங்க. அமேசான் கம்பெனி மூலியமா அவங்களுக்கு கடைசியா அட்ரஸும் கிடைக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தட். ஒருத்தவங்க அமேசான் கவரை சுத்தி தூக்கி போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கவனம் இல்லாம தூக்கி போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு அவசரத்துல அதை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கும் தெரியக்கூடாது எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, திடீர்னு யாரோ ரூம்குள்ளார வர போறாங்க அப்படிங்கும் போது அவசரத்துல பேக்கப் பண்ணி பால்கனிக்குள்ளார தூக்கி போட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம். அந்த அமேசான் கவர்ல இருந்து அட்ரஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த யூனிட்டுக்கு மட்டும் போறாங்க. அந்த யூனிட்டுக்கு போய் கதவை தட்டும் போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேத்துக்கும் இருக்கும் ஒரு 50 வயசு பக்கமே இருக்கும். அந்த ஒய்ஃப் ஆகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் 2 பேருமே கீழே வந்து குழந்தைய பார்த்தாங்க. அந்த இறந்து போன குழந்தைய பார்த்து அவங்களும் கண்ணீர் விட்டுட்டு யார் இந்த கொடூரத்தை பண்ணியிருப்பா, எங்களோட அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு கொடூரமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த குழந்தைய தூக்கி போடுறதுக்கு எந்த வாய்ப்புகளுமே இல்லை. சோ இப்ப அடுத்தது போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்குள்ளார யார் யாரெல்லாம் வாழ்றாங்கன்னு சொல்லி செக் பண்றாங்க. அப்பா அம்மா அவங்களுக்கு இருக்கிற 23 வயசு பொண்ணு. அந்த 23 வயசு பொண்ணு மேலதான் இந்த போலீஸ்க்கு முக்கியமான டவுட்டு. ஆனா அவங்களை உடனே அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது. தேவையான எவிடன்ஸ் கிடைக்கணும். இவங்க எல்லாருமே பக்கத்து யூனிட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அமேசான் கவர் ஒரு யூனிட்டுக்கு டெலிவர் பண்றாங்க அப்படின்னா அது பக்கத்து யூனிட்டுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேற யாரையோ மாட்டின்னு கூட வேற ஒரு அமேசான் கவரை தூக்கிட்டு வந்து அவங்க பேக்கப் பண்ணி தூக்கி போட்டிருக்கலாம். சோ இப்போ ஃபாரன்சிக் டீம் அந்த அபார்ட்மெண்ட் குள்ளார நுழைஞ்சு எல்லா எவிடன்ஸுமே செக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹால் செக் பண்றாங்க, கிச்சன் செக் பண்றாங்க, பெட்ரூம் செக் பண்றாங்க. எதை செக் பண்ணியும் அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அப்பா அம்மா பொண்ணு 3 பேருமே நின்றுட்டு இருக்காங்க, நீங்க என்ன வேணாலும் செக் பண்ணிக்கோங்கன்னு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் அந்த பொண்ணோட பெட்ரூம்குள்ளார போறாங்க. அந்த பெட்ரூம்குள்ளார போய் பாத்ரூமை செக் பண்ணும் போது ஹார்பிக் எல்லாமே போட்டு கிளீனா இருக்கு. பாத்ரூம் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் என்னங்கிறது போலீஸ்க்கு தெரியல. இது ஒரு கோஇன்சிடென்ஸா அந்த பொண்ணு கிளீன் பண்ணிருக்கலாம், இல்ல வேணும்னே கூட அந்த பொண்ணு கிளீன் பண்ணிருக்கலாம். ஃபாரன்சிக் டீம் எப்பயுமே ஹார்பிக் போட்டு கழுவிட்டோம், அதை போட்டு கழுவிட்டோம், ஆசிட் போட்டு கழுவிட்டாங்க, கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுற மாட்டாங்க. அந்த பாத்ரூம்குள்ளார போய் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தட்லையும் செக் பண்ணும் போது அந்த பாத்ரூம்ல அவங்க ரத்த கரையை பார்த்திருக்காங்க. அந்த ரத்த கரையை பார்க்கும் போது கூட அந்த 23 வயசு பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, எனக்கு பீரியட்ஸ், அதனாலதான் நீங்க அந்த இடத்துல ரத்த கரையெல்லாம் பாக்குறீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸால
அதை நம்பவே முடியல. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அந்த 23 வயசு பொண்ணோட கண்ணை பார்க்கும் போது ஏதோ ஒண்ணு மறைச்சிட்டு இருக்கா, ஏதோ பொய் சொல்றா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அடுத்ததா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட பால்கனிக்கு போய் பாக்குறாங்க. அதாவது அந்த பொண்ணோட பெட்ரூம்ல இருக்கிற ஒரு பால்கனி. அந்த பால்கனில இருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டா அந்த குழந்தையை தூக்கி போடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இந்த பால்கனில இருந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க தூக்கி போட்ட இடத்துக்கு பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி வேற இருக்கு. அப்படின்னா அந்த பொண்ணோட டார்கெட் அந்த குழந்தைய குப்பை தொட்டியில தூக்கி போடுறதா கூட இருக்கலாம். அது தவறி போய் ரோட்ல விழுந்திருக்கலாம். இப்ப அந்த பொண்ணை தீர விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட ஒரே விஷயத்தான் சொல்லியிருக்காங்க, இங்க உண்மையை சொன்ன அப்படின்னா உன்னோட பேராகட்டும் உன்னோட விஷயங்கள் எல்லாமே சீக்கிரட்டா முடியும், இல்ல அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா உன்னோட பேர் எல்லாமே வெளியே வரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு கடைசியா ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணு ஒத்துக்கிட்ட உண்மை என்னன்னா, இந்த குழந்தை என்னோட குழந்தை தான், காலையில 5 மணிக்கு எனக்கு பிறந்துச்சு, 8 மணிக்கு நான் அதை தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. எதிரில் நிக்கிற அவங்க அப்பா அம்மா கதறி அழுகுறாங்க. என்னோட பொண்ணை இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணா, ரூம்குள்ளார இருந்துகிட்டு அவ என்ன பண்றா அப்படிங்கிற ஒரு நாலேஜுமே எங்களுக்கு இல்ல, அவ ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தையை கொண்டிருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்த செகண்ட் போலீஸ் அந்த 23 வயசு பொண்ணை அரெஸ்ட் பண்றாங்க, கஸ்டடிக்கு எடுத்துட்டு போறாங்க, கஸ்டடியில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் பிரஸ் கிட்ட சொல்றதுல ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு 23 வயது பெண்மணி ஒரு பாத்ரூம்குள்ளார உட்காந்து ஒரு குழந்தைய டெலிவரி பண்ணிருக்காங்க. அந்த குழந்தை இறந்துதான் பிறந்துச்சா இல்ல இவங்க தான் கொலை பண்ணாங்களாங்கிறது அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்து தான் தெரியும். அந்த குழந்தை இறந்துதான் பிறந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த பொண்ணு மேல மர்டர் கேஸ் இருக்காது. முக்கியமா இந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளார முதல் வாரத்தை போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு ரேப் விக்டிம், ஒருத்தன் என்ன ரேப் பண்ணிட்டான், ரேப் பண்ணது மூலியமா நான் பிரெக்னென்ட் ஆனேன், நான் பிரெக்னென்ட் ஆனதே நான் 4வது மாசம் தான் கண்டுபிடிச்சேன், எனக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் அபார்ட் பண்றதுக்கு தைரியம் இல்லை, யாராச்சும் எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற பயத்துல எங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாம நான் பிரெக்னன்சியை கண்டினியூ பண்ணேன். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஒரு டெலிவரி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் கவனிச்சேன். அது மூலியமா தான் எனக்கு விடிகால 5 மணி பக்கம் வலி வரும்போது பாத்ரூம்குள்ளார போய் சத்தமே போடாம ஒரு குழந்தைய டெலிவர் பண்ணேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பேசும்போது போலீஸால நம்பவே முடியல, யார் இந்த பொண்ணு, எத்தனையோ பேர் வலி தாங்க முடியாம ஆபரேஷனுக்கு போறாங்க, வலி தாங்க முடியாம அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கேட்கிற மாதிரி கத்துறாங்க. ஆனா இந்த இடத்துல 23 வயசு பொண்ணு ஒரு சத்தமும் இல்லாம அந்த பாத்ரூம்குள்ளார ஒரு குழந்தைய டெலிவர் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடி எடுத்து அடுத்தது விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அந்த பொண்ணை பத்தி நிறைய உண்மைகள் போலீஸ்க்கு தெரிய வருது. ஆரம்பத்துல பிரஸ் அண்ட் மீடியா கிட்டயே இந்த பொண்ணோட ஐடென்டிட்டி யாருமே வெளியே லீக் பண்ணக்கூடாது, இந்த பொண்ணோட பேரோ இல்ல இந்த பொண்ணோட இமேஜோ நீங்க லீக் பண்ணீங்க அப்படின்னா உங்க மேல நடவடிக்கைகள் எடுக்கப்படும்ங்கிறத சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு ரேப் விக்டிம் அந்த இடத்துல குழந்தைய பெக்கிறாங்க, அதனால அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் தாங்காம கொல்லுறாங்க அப்படின்னா கேஸ் டோட்டலா வேற பக்கம் போகும். இந்த பொண்ணுகிட்ட முழுசா நாங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயங்களும் கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயமா அந்த பொண்ணை போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த பெண்ணுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. பொதுவாகவே ஒரு டெலிவரி நடந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு பிளட் லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும், அதாவது பீரியட்ஸ் மாதிரி அடுத்த ஒரு 10 நாளோ 15 நாளோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு டாக்டர் கூட இல்லாம இந்த இடத்துல பிரசவம் நடந்ததுனால அந்த பெண்மணிக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அது அவங்க அப்பா அம்மா கூட ஆரம்பத்துல சரி பொண்ணுக்கு பீரியட்ஸ் தான் போல அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாடி கண்டென்ட்லயே கொஞ்சம் கொஞ்சமா பிளட் குறைய அவங்க சீரியஸான கண்டிஷனுக்கு வர ஆரம்பிச்சாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல போய் ஐசியூ டிபார்ட்மெண்ட்ல அந்த பொண்ணை சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் பக்கம் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுகிட்ட மெயினான என்கொயரியை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு சொன்ன ஒரே ஒரு பேரு முகமது ரஃபீக். இந்த முகமது ரஃபீக் அப்படிங்கிற பையன் தான் என்னைய ரேப் பண்ணான், அது மூலியமா தான் நான் பிரெக்னென்ட் ஆனேன் அப்படிங்கறத சொல்லும் போது அடுத்தது போலீஸ்க்கு நீட்டாவே தெரிஞ்சிருச்சு யாரு முகமது ரஃபீக்னு. இந்த 23 வயது பெண்மணி ஒரு டான்ஸ் குரூப்ல இருக்காங்க, நிறைய டான்ஸ் காம்படிஷன்ஸ்க்குலாம் போவாங்க. இவங்களோட டான்ஸ் குரூப்க்கு ஒரு பேர் இருக்கு, அது இன்ஸ்டாகிராம்ல நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீடியோஸ் இவங்கள்ட்ட பார்க்கலாம். இவங்களோட போட்டோஸ் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் அந்த டான்ஸ் குரூப் யாரு இப்படிங்கறது நீங்க நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல பாப்பீங்க. அபிஷியலா யாருமே இந்த டான்ஸ் குரூப்போட பேரு எதையுமே போடக்கூடாது அப்படிங்கறத சொன்னதுனால நம்ம யூடியூப்ல இந்த டான்ஸ் குரூப்போட பேர் போடல. அந்த டான்ஸ் குரூப்ல தான் இந்த முகமது ரஃபீக் அப்படிங்கிற பையனும் சேர்ந்திருக்கான். இவங்க 2 பேருமே நார்மலா ஒரு டான்சர்ஸ், 2 பேருமே சேர்ந்து நிறைய டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த முகமது ரஃபீக்கை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது இதோட கதையை வேற மாதிரி போக ஆரம்பிக்குது. கரெக்டா சொல்ல போனா இந்த முகமது ரஃபீக் அந்த 23 வயசு பொண்ணை ரேப் பண்ணல, லவ் பண்ணியிருக்கான். இவங்க 2 பேருமே ஆரம்பத்துல ஒரு டான்ஸ் குரூப்புக்கு போகும்போது 2 பேருமே இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. 2 பேருமே நிறைய டான்ஸ் பண்ணும்போது இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு 23 வயசு, ஒரு மேஜர், அந்த பையனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட மதங்கள் எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருந்ததுனால இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் ஆணுச்சு. ஆனா இவங்க செஞ்ச மெயினான ஒரே ஒரு தப்பு, இவங்களுக்குள்ளார இல்லாத ஒரு கட்டுப்பாடு.
இவங்க என்னதான் லவ் பண்ணியிருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு லிமிட்டோட இருந்திருக்கலாம். ஆனா இவங்க பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சாங்க. அது பல நாட்கள் வைக்க வைக்க இவங்களுக்கு பழக்கமாக ஆக அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டும் ஆயிருக்காங்க. ஆரம்பத்துல என்னைய ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான்னு அந்த பொண்ணு சொன்னது 100% பொய். இதை போலீஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெண்மணி என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இவன் என்னை ரேப் பண்ணல, ஆனா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டான். நான் பிரெக்னன்ட் ஆனேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பேக் ஆஃப் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கறத போலீஸ்ட சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு ஒரு வக்கீல் வந்து உக்காந்துட்டாரு. என்னன்னா அந்த பொண்ணு பேசணுங்கிறத இந்த வக்கீல் தான் தீர்மானிக்கிறாரு. நம்ம பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு பனம்பள்ளி நகர் அப்படிங்கிற ஏரியால ஒரு சொந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்ற ஒரு ஃபேமிலி. அவங்க கிட்ட காசு நிறையவே இருக்கு. யாரை கூட்டிட்டு வந்தா எப்படி அந்த பொண்ணை வெளியே எடுக்கிறதுங்கிறது நல்லாவே தெரியும். 1000 தான் அவ தப்பு பண்ணியிருந்தாலும், என்னதான் கொடுமையை பண்ணியிருந்தாலும், என்னோட பொண்ணா பிறந்துட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா செய்யற வேலைகள் எல்லாத்தையுமே செய்யறாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த முகமது ரஃபீக் அப்படிங்கிற பையன் பனம்பள்ளி நகர்ல எல்லாம் தங்கல. அவன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பையன் தான். அவன் என்ன செய்வான், அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். இவங்க 2 பேரும் கட்டுப்பாடு இல்லாததுனால குழந்தை உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கறத அவன் போலீஸ் கிட்ட சொல்றான். அந்த பொண்ணை நான் ஏமாத்தணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணல. அவ பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போகல. நாங்க பிரெக்னன்ட் ஆனதையே 4 மாசத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். எந்த ஹாஸ்பிட்டலையும் போய் எங்களால அபார்ட்டம் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றது, எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிக்கும் போதுதான் இந்த லெவலுக்கு வந்து இதை விட்டுருக்கு. ஆனா என்னைக்குமே நான் இவளை ஏமாத்தணும்னு நினைச்சதே இல்லை. இவளோட விருப்பம் இல்லாம இவளோட உடம்ப நான் தொட்டதே இல்லைங்கிறத அவன் ரொம்ப கன்ஃபார்ம்டா சொல்றான். போலீஸ்க்கு இவங்க 2 பேர்த்து தரப்புல இருந்து எல்லா விஷயங்களும் கேட்கும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு. இது கோர்ட்டுக்கு போனா மட்டும்தான் சால்வ் ஆகும். போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மளால எந்த முடிவுமே எடுக்க முடியாது. அவங்க அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் அவங்க கைக்கு கிடைச்சோன்னா ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு. இது ஒரு மர்டர். அந்த குழந்தை பிறக்கும் போது உயிரோட தான் பிறந்திருக்கு. அதை அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட வாயை மூடி அந்த குழந்தையோட வாய்க்குள்ளார ஒரு பேப்பரை துருக்கி கழுத்தை நெரிச்சு கொடூரமா அந்த பெண்மணி கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றதுன்னு காலையில 5 மணில இருந்து காலையில 8 மணி வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. காலையில 8 மணிக்கு அந்த பெண்ணோட பெட்ரூம்ல அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. இன்னும் எந்திரிக்கலையா, என்னடி பண்ற அப்படின்னு கதவை தட்டும் போதுதான் அம்மா வந்துட்டாங்களேன்னு அவசரமா கையில கிடைக்கிற ஒரு கவர் எடுத்து டோட்டலா பேக்கப் பண்ணி பால்கனிக்கு போய் அந்த குப்பை தொட்டியை குறிப்பாத்து எரிஞ்சிருக்காங்க. ஆனா அந்த குழந்தை குப்பை தொட்டியில போய் விழுவுல, தரையில விழுந்து அதுக்கு இன்னும் நிறைய அடிபட்டிருக்கு. அவங்க அந்த பேக்கப் பண்ணும்போது நம்ம ஒரு அமேசான் கவர்ல தான் பேக்கப் பண்றோம், அதுல அட்ரஸ் பார்கோடு எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணு நினைக்கல. ஏன்னா அம்மா கதவை தட்டிட்டு இருக்காங்க, இப்போ கதவை திறக்கணுமேங்கிற அவசரத்துல எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு கதவை திறந்ததுக்கு அப்புறம் என்னாடி ஆச்சுன்னு கேட்கும் போது எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுமா, அதனாலதான் ரொம்ப உடம்புல வலியா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி கதவை சாத்திட்டு அந்த ரூம்குள்ளாரே இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அந்த அப்பா அம்மா வெளியில ஏதோ குழந்தை விழுந்து கிடக்குதான், நம்ம அபார்ட்மெண்ட்ல இருந்து தான் போட்டாங்களா அப்படிங்கிறது தெரிய வரும்போது அந்த அப்பா அம்மா போய் அதை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு யாரு இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி 2 பேரும் பேசியிருக்காங்க. ஆனா கடைசியா நம்மளோட சொந்த வீட்டுல நம்மளோட சொந்த பொண்ணே இந்த கொடூரத்தை பண்ணியிருப்பாங்கிறத அந்த அப்பா அம்மா நினைக்க கூட இல்லை. இந்த சம்பவத்தோட ஆரம்பத்துல போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இந்த பெண்மணி மேல ஒரு மர்டர் கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்மணியை ஜுடிஷியல் கஸ்டடிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோன்னே ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போகுது. அதே நேரத்துல இந்த முகமது ரஃபீக் அப்படிங்கிற பையன் மேல ரேப் கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு சொன்னது பொய்யா உண்மையா இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு பொண்ணு சொன்னா அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த முகமது ரஃபீக் அப்படிங்கிற ஒரு பையன் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ரேப் அப்படிங்கிற ஒரு கேஸை ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இந்த பையனே ஜுடிஷியல் கஸ்டடியில எடுத்து இவங்க எல்லாத்தையுமே விசாரிக்கும் போது இந்த கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் உண்மையானுமே இந்த பையன் ரேப் பண்ணல, இவங்க 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க, கட்டுப்பாடு இல்லாம ஒரு குழந்தை வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நாள் இந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் பக்கமே ஆயிடுச்சு. ஆனா இந்த சம்பவம் நடந்த அடுத்த 80வது நாள் அந்த பொண்ணுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணு ஈவ இறக்கம் இல்லாம ஒரு பிறந்த குழந்தைய கொலை பண்ணிட்டு பெயில் வாங்கிட்டு வெளியே வந்து சும்மாதான் இருக்காங்க. அன்கண்டிஷனல் பெயில் அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. இன்னமும் இந்த கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த பெண்மணிக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா இப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் உங்க கையில பணம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க பொய் சொல்லலாம். நீங்க ஒரு பொண்ணாக இருந்தா அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் பொய் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்மளோட சட்டம் எவ்வளவு கிளியரா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதே இடத்துல அந்த முகமது ரஃபீக் அப்படிங்கிற ஒரு பையன் ஒரு குழந்தை எடுத்து கழுத்து நடிச்சு கொலை பண்ணி இல்ல தூக்கி போட்டான் அப்படின்னா அந்த பையனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த பையனுக்கு இந்த மாதிரி பெயில் கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்க. அந்த பையன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டா, ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ணி என்னை ரேப் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா அந்த பையனுக்கு என்ன நீதி கிடைக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் சிரிப்பாங்க, டே என்னடா நீ என்ன லூசா
அப்படின்னு சிரிப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பொண்ணு இந்த விஷயத்த சொல்லிட்டா அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் முகமது ரஃபீக் அப்படிங்கிற பேரு வெளியே வந்திருக்கு. அவனோட புகைப்படம் எல்லாமே வெளியே வந்திருக்கு. ஆனா இந்த பொண்ணோட புகைப்படமும் வெளியே வரல, இந்த பொண்ணோட பேரும் ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன் இந்த பொண்ணு டான்ஸ் பண்ண அந்த டான்ஸ் டீமோட பேர் கூட வெளியே வரல. ஏன்னா சட்டத்துல ஒரு பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு பொண்ணு இதுக்காக கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஐடென்டிட்டி வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே அந்த பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு கமிஷனர் ரிலீஸ் பண்ணிட்டாரு. இவங்க ஒரு ரேப் விக்டிம் மாதிரி தெரியுது, அதனால இவங்களோட ஐடென்டிட்டி வெளியே ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு. அதுக்கப்புறம் கோர்ட்ல இவங்க ரேப் பண்ணல, நாங்க 2 பேரும் லவ் பண்ணு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட இந்த பொண்ணோட ஐடென்டிட்டி வெளியே வரல. அப்படின்னா இந்த இடத்துல உண்மையானுமே சட்டம் யாருக்காக இருக்கு? இந்த இடத்துல தப்பு செஞ்சவங்களுக்காக இருக்கா, இல்ல தப்பு செஞ்சாலும் அவங்க பொண்ணா ஆனான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறதா இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே நம்மளோட நாட்டுல சட்டம் எப்படி இருக்கு, யாருக்கு முக்கியத்துவம் தருது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வீடியோவை நான் போடல. உங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயத்த நான் தெரிவிச்சுக்கிறேன். எத்தனை பேர் குழந்தையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க, எத்தனை பேர் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு தேவை அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் சொல்லிட்டு ஒரு குழந்தை நமக்கு கிடைக்காதா, நம்மளோட வாரிசு நம்ம எடுத்துட்டு போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. நமக்கு கொல்லி வைக்க ஒரு பையன் கிடைக்க மாட்டானா அப்படின்னு. எதுக்காக இந்த இடத்துல நான் பையன் சொல்றேன்னா, அந்த இடத்துல அந்த பொண்ணு கொலை பண்ணது ஒரு பையன், ஒரு குழந்தை பையனை கழுத்தை நடிச்சு கொலை பண்ணி தூக்கி போட்டுட்டா. எத்தனை பேரு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை கிடைக்காதான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருக்கிறவங்க கூட யாராச்சும் சில பேர் ஒரு குழந்தைக்காக ஏங்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு கடவுள் குழந்தை தரும் போது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், இந்த குழந்தைய குப்பை தொட்டியில தூக்கி போடுறது, இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு டாய்லெட்டோட ஃபிளஷ்ல ஒரு குழந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாய்லெட்டோட ஃபிளஷ்ல ஒரு குழந்தைய போட்டு கொலை பண்ண கேசஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எல்லாமே அன்வான்ட் பிரெக்னன்சி. அவங்களோட காமத்துக்காக யார் கூடயோ போய் கடைசியா அவங்க பிரெக்னென்ட் ஆகி அந்த குழந்தைய என்ன பண்றதுன்னு தெரியாம அனாத ஆசிரமத்திலேயாவது விட்டுருக்கலாம், அப்படியும் விடாம கொலை பண்ற ஒரு டெண்டன்சி. இவங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து இந்த மாதிரி தைரியம் வருது அப்படிங்கிறது தெரியல. தயவு செய்து ஒரு 2 பேத்தோட கேவலமான ஒரு காமத்துக்காக கடைசியா ஒரு உயிரை இந்த உலகத்துல கொண்டுட்டு வந்து அந்த உயிரை அப்படியே அழிச்சிடாதீங்க. இந்த விதமான சோசியல் அவேர்னஸ் உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். நீங்க ஒரு மேஜராக இருந்தா சட்டப்படி நீங்க 2 பேரும் ஒரு பாலியல் உறவு வைக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. யாரையும் ரேப் பண்ணல, என்னோட லவ்வர் கூட தான் நான் பாலியல் உறவு வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சா, அந்த லெவலுக்கு நீங்க மாடர்னா இருந்தா தயவு செய்து ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணுங்க. அந்த ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன கருமத்தை வேணாலும் பண்ணுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது உங்களோட ரைட்ஸ். சட்டப்படி நீங்க கரெக்டான விஷயத்தை தான் பண்றீங்க. ஆனா அந்த ப்ரொடெக்ஷனே இல்லாம என்ன நடக்குங்கிறது எதுவுமே தெரியாம நீங்க கடைசியா அந்த காமம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போய் இந்த உலகத்துக்கு அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தையோ இல்ல ஒரு உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனே அதுக்கு ஒரு வேதனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னைக்கு அந்த மாதிரி கொடூரத்தை நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.